ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதான். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அப்புறம் வதக்கிக்கலாம். அப்புறம் காளான் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது.